இதில் நான் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்தந்த நாள் மிஷின் நம்பர்லேருந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஆல்ரெடி உங்களுக்கு மிஷின் நம்பர் அண்ட் பவர் நம்பர் வச்சு கெஸிங் எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது யூஸாக இருக்காது. யூஸாக இருக்காது மீன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இது வேறு யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் நம்பர்னால் என்னன்னே தெரியாது, மிஷின் நம்பர் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது, மிஷின் நம்பர்னால் என்ன, பவர் நம்பர்னால் என்ன, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி கெஸிங் எடுக்கலாம், அதுவும் 3D கன்ஃபார்மாக கிடையாது, அட்லீஸ்ட் ஆல் போர்டு இல்லைனா ஏபிபிசிஎஸ்சி அந்த மாதிரி ஏதாவது ஓரளவுக்கு கெஸிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மிஷின் நம்பரை பற்றி வேணுன்றவங்க மட்டும் பாருங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது எனக்கு தெரியலை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நானும் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது எப்படி என்ன டெய்லியுமே கன்ஃபார்மாக எடுக்க முடியுமானா முடியாது. இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நேற்று எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். மிஷின் நம்பர்லேருந்து அக்யூரேட்டாக நேற்று வந்திருக்கா, ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணணும். அப்படி முந்தைய நாள் வச்சு அடுத்த நாள் அப்படி நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் டேஸில் நம்ம வின்னிங் எடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் அண்ட் பவர் நம்பர் வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா இந்த வீடியோ மட்டுமே கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து மிஷின் நம்பரில் வந்து பவர் நம்பர் வச்சு கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்றா நான் டீட்டெயிலாக எக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், டெய்லி நான் வந்தது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடாக வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு வருது. 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த நீங்கள் வந்து ப்ரௌஸில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் ஜாக்பாட் ரிசல்ட்டுன்னு போனீங்கன்னா அதுலேயே கூட நமக்கு மிஷின் நம்பர்ன்ற மாதிரி வந்துடும். இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லலாம் இருப்பீங்க, அதில் 2:30 மணிக்கு வந்துடும். ஸோ 2:30 மணிக்கு வருது தான் மிஷின் நம்பர். ஸோ பவர் நம்பர் என்னன்றதுமே ஒரு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி மேபி மேக்ஸிமம் முக்கால்வாசி பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் என்னென்னா, இப்போ 1னா 1க்கு பவர் 6. இப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 0 1 2 3 4 ஸோ 0 1 2 3 4 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அப்படியே அடுத்த நம்பர் என்ன, 5. ஸோ 5 வந்து அப்படியே இந்த 0க்கு நேராக போட்டுக்கோங்க. 5 6 7 8 9. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பவர். இந்த 0க்கு பவர் 5, 5க்கு பவர் 0, 1க்கு பவர் 6, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8, 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 9க்கு பவர் 4. ஸோ இதுதான் பவர் நம்பர். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிரும். ஏன்னா இன்னும் நீங்கள் 0 1 2 3 4 இப்படி எழுதிக்கிறீங்க. அடுத்து அந்த 5 தூக்கி அப்படியே இந்த 0க்கு நேராக எழுதி 5 6 7 8 9 எழுதிக்கிறீங்க. அவ்வளோதான் இதனுடைய. இப்போ வந்து உங்களுக்கு பவர் நம்பர்னு என்ன, மிஷின் நம்பர் எத்தனை மணிக்கு என்ன எதுன்னு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ பாருங்க, நம்ம டைரக்டா கெஸ்ஸிங் என்னன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த 1ஆம் தேதியில் நிறைய கொஞ்சம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 3-4 நிமிஷம் பேசிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 1ஆம் தேதியிலேருந்து எப்படி வந்திருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மிஷின் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 90. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம எப்படி அந்த 90 எடுக்கிறதுன்னு ட்ரை கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு நாள் எப்படி வந்திருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3 பின்னாடி 3 நம்பர்லேருந்து நமக்கு 90 வந்து அப்படியே 09ஆக வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த நாள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது, 06. ஒன்று இந்த 06 எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, 06 60ன்னு அடுத்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 6006 நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 60. அதாவது ஏபிபிசிஎஸ்சி 3D சொல்லலை, ஏபிபிசிஎஸ்சியில் 60 வந்திருக்கு. ஸோ முந்தின நாள் வச்சு அடுத்த நாள் இல்லாமல் ஓரளவுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபியில், இப்போ நம்ம வந்து இது வந்து ஏபியில் தான் வந்திருக்கு. ஸோ நானும் ஏபியில் தான் ட்ரை பண்ணுறேன்னா வராது. நீங்கள் வந்து ஏபியில் வந்திருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏபிபிசிஎஸ்சி 3லுமே ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. 2 நாள் இப்படி வந்திருக்கு. 3ஆவது நாள் நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னாக்க, ஸோ இதுலேருந்து இப்போ ஆல்ரெடி 2 நாள் கண்டினியூவாக வந்திருக்கு. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதிலேருந்து டைரெக்டாக வந்தபோதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாளும் டைரெக்டாகவோ இல்லை பவர்லேயோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுலேயும் டைரெக்டாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இப்போ மிஷின் நம்பர் 409ன்றப்ப நீங்கள் 40 09
0 ஒரு பேர் 09904004 அப்படி ஒரு பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏபிபிசிஎஸ்சி யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்களே ஓனாக கெஸிங் எடுக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா குரூப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் டெய்லி ஃபாலோ பண்ணி மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் கெஸிங் எடுத்து குரூப்பில் கொடுத்துருவேன். ஏன்னா ஆஃப்டர் 2:30 மணிக்கு மேலே வந்து என்னால் வீடியோ போட முடியாது. அதனால தான் உங்களுக்கு தனியாக வீடியோவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி 40040990 எடுத்திருந்தா ஒரு 90 பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 நாள் இப்படி வந்திருக்கு. 3 நாள் இப்படி வந்திருக்கு. அடுத்து 4வது நாள் பாருங்கள். அடுத்து 4வது நாள் பாருங்கள். 4வது நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு நம்ம அந்த 3 நம்பர்லேருந்து எடுத்திருந்தா கூட நமக்கு 4வது நாள் வரலை. 5வது நாள் பாருங்கள் 473 ரிசல்ட். ஸோ நம்ம எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் மார்க் பண்ணி வச்சதுலேருந்தே நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 98 வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த 9 வந்து பவரில் 4ஆகவும் 8 வந்து பவரில் 3ஆகவும் வந்திருக்கு. அதாவது 98னா 9க்கு பவர் 4 8க்கு பவர் 3ன்ற மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணியிருந்தால் 43 வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர்லேருந்து வந்திருக்கா இல்லை முன்னாடி 3 நம்பர்லேருந்து வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த முன்னாடி நம்பர்லேருந்து வந்திருக்குன்றப்ப நாம் அடுத்த நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த 3 நம்பர்லேருந்தே ட்ரை பண்ணிக்கலாம். 647 இருக்குது. எப்படி வந்திருக்குன்னா முந்தின நாள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் 2 நம்பருமே பவரில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணலாம், 647லேருந்து ஒன்று 6447 வந்து ஒன்று டைரக்டாக ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த 6க்கு பவர் 1 4க்கு பவர் 9 4க்கு பவர் 9 7க்கு பவர் 2 அப்படியுமே பவர்லேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்திருக்கு. அதாவது அதுக்கு முந்தின நாள் பவரில் 98 பாருங்கள் பவரில் வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக பவரில் ரெண்டுமே ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 514. இந்த 514 இந்த இடத்துல பாருங்கள் 3D போர்டு மாறாமல் அப்படியே வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் 514 எடுத்து 5114ன்ற மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா இல்லை 0669 இப்படி, அதாவது இது டைரெக்டாக இது பவரில் எப்படி ட்ரை பண்ணியிருந்தாலுமே 2 செட் நம்பர் உங்களுக்கு பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஏன்னா 3D வந்து போர்டு மாறாமல் 514 அப்படியே வந்திருந்தது. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. அதுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அதாவது 2ஆம் தேதி எப்படி வருதுன்னு பாருங்கள். 2ஆம் தேதி எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி 3ஆம் தேதி ட்ரை பண்ணுங்கள். இல்லையா 3ஆம் தேதி எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி 4ஆம் தேதி ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் எந்த ஒரு ரிசல்ட் இந்த மிஷின் நம்பருக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வந்தது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 7 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வந்து ஆல் போர்டில் 7 வந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்க 7 நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அடுத்த நாள் அதே இடத்துல இருக்க நம்பரில் ஆல் போர்டு 5 சிங்கிள் நம்பர். இப்போ நிறைய பேர் வந்து சிங்கிள் நம்பர் கேட்பாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் அழகாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 வந்துருந்தது. ஸோ 3ஆவது நாளுமே மேக்ஸிமம் 2 நாள் வரும். சம்டைம் வந்து ரேராக 3ஆவது நாளுமே அந்த பேட்டர்ன் கண்டினியூவாக பாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி 5 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆல் போர்டில் நமக்கு 5 வந்திருந்தது. ஸோ 3 நாள் கண்டினியூவாக நமக்கு ஆல் போர்டில் 5 பாஸ் ஆகிடுச்சு. ஏபிபிசிஎஸ்சி வரல. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ நீங்கள் 3 நாள் கண்டினியூவாக வந்திருக்குன்னா அடுத்த ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் விட்டுடுவாங்க. ஏன்னா எல்லா நாளுமே கண்டினியூஸாக வராது. ஒரு 2 நாள் வந்திருக்கு 3 நாள் வந்திருக்குன்னா அடுத்த ஒரு நாளோ இல்லை 2 நாளோ விட்டுடுங்க. ஸோ 2 நாள் வந்து நமக்கு மிஷின் நம்பர்லேருந்து வரல. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள். அடுத்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கா கெஸ்ஸிங் செம்மையாக வந்திருந்தது. இந்த இடத்துல பாருங்கள் 98. அந்த 98 பார்த்தீங்கன்னாக்க ஏபியில் வந்திருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா அடுத்த நாளும் பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு லைன் விட்டுட்டு 94 பார்த்தீங்கன்னா அப்படியே 94ஆகவே வந்திருந்தது. நம்ம இதை பார்க்கும்போது என்ன யோசிச்சிருக்கலாம், ஒரு லைன் விட்டு ஒரு லைன். ஆனால் இந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் ரொம்ப லேட்டாக தான் நான் மிஷின் நம்பர் சார்ட் கெஸ்ஸிங் வச்சு பார்த்தனே. கரெக்டாக நான் பார்க்குறப்ப எனக்கு 3 மணி பக்கம் டைமும் முடிஞ்சிட்டு இருந்தது. நான் 54 யோசிச்சேன். அதே மாதிரி ரிசல்ட்டில் 54 வந்திருந்தது. ஆனால் அன்றைக்கி நான் எடுத்தும் அது யூஸ் இல்லை. ஏன்னா நான் 3 மணி பக்கம் தான் மிஷின் நம்பர் சார்ட்டே நான் 3 மணி பக்கம் தான் பார்த்தேன். ஸோ அன்றைக்கி எனக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம பார்க்கலாம், ஒரு நாள் வந்திருக்கு, ஒரு நாள் அதுக்கு அடுத்த லைன் விட்டு வந்திருக்கு. ஸோ 3ஆவது நாள் கண்டிப்பாக அதுக்கும் அடுத்த லைன் விட்டு வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 54. ஸோ ஏபிபிசிஏசி 54 தான் ட்ரை பண்ணணும். இப்படின்னா இங்கே ஏபியில் வந்திருக்கு, இங்கே பிசியில் வந்திருக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு ஏசியில் வரலாம். அப்படியெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏபிபிசிஏசி. ஸோ பார்த்தீங்கன்னா 54 பார்த்தீங்கன்னா அப்படி ஏபியில் வந்திருந்தது. நீங்கள் இன்னும் அந்த 54 ஏபியில் ஒரு 10, பிசியில் ஒரு 10, ஏசியில் ஒரு 10 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஏபியில் சூப்பராக பாஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ 3 நாளாக கண்டினியூவாக இப்படி வந்தது. 4ஆவது நாளுமே வந்தது. எப்படின்னா அந்த 40 பார்த்தீங்கன்னா அப்படியே பவரில்
பாருங்கள் 40, 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5. ஸோ 95 அப்படியே நமக்கு வந்திருந்தது. ஏபிபிசி ஏபிபிசி இப்படி வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிருந்தது. ஏன்னா பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருக்காங்க. எப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், கடைசியாக இந்த இடத்துல முடிச்சிட்டோம். அதாவது இந்த இடத்துல முடிச்சிட்டோம். அதுக்கு நேராக கிட்டத்தட்ட 6 நம்பருமே 4 நாள் கண்டினியூவாக வந்திருக்கு. 2 நாள் அதே மாதிரி பிரேக் கொடுத்துட்டாங்க. 2 நாள் மிஷின் நம்பர் வச்சு வரலை. ஸோ அதுக்கு அடுத்த நாள் கண்டினியூவாக எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் 7-3. ஸோ இந்த 7-3 பார்த்தீங்கன்னாக்கா பவரில் 2 8 வந்தது. 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8ன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் வரல. நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பின்னாடி இருக்க 3 நம்பரை தான் நோட் பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க 3 நம்பர் தான் மேக்ஸிமம் டைம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 6 நம்பருமே பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு நாள் வரல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அது பார்த்திங்கன்னா 2, 5 வந்து நம்ம வந்து பவர்லேயும் எடுத்துக்கலாம், இல்லைனா டைரெக்டாகவே எடுக்கணும். ஏன்னா பவரில் எடுத்தால் டைரெக்டாக வரும், டைரெக்டாக வந்தால் பவரில் வரும். ஸோ அதையுமே நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இந்த 2-5 பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு 5-2 வந்திருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் சொன்ன மாதிரியே ஒரு நாள் கேப் விட்டுட்டாங்க. கேப் விட்டு அடுத்து 2 நாள் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த லாஸ்ட் வீக் எப்படி வந்திருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்க நீங்கள் இன்னும் இல்லை, இங்கே இந்த வரிசையிலே எப்படி கேட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர். அதே மாதிரி ஒரு நாள் கேப் பண்ணுறப்போ அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாவே நம்ம வின்னிங் எடுத்துருக்கலாம். என்னென்னா நம்ம டைரெக்டாகவும் எடுக்கணும், பவர்லேயும் எடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பிரச்சனை. இதில் எப்படி வந்திருக்குன்னா, இந்த இடத்துல பாருங்கள் 6, அந்த 6 பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்திருக்குன்னா பவரில் 1ஆகவும், இங்கே பாருங்கள் இங்கே இருக்க 6 பார்த்திங்கன்னா நமக்கு பவரில் 1ஆகவும், இந்த 8 வந்து அப்படியே டைரெக்டாகவும் ஏபிபிசிஎஸ்சி 68ன்றது நீங்கள் 18ஆகவும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி வின்னிங் எடுத்துருக்கலாம். அதுக்கு அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் தென் தேர்ட் நம்பர் வச்சு எடுத்திங்கனாக்க 7க்கு பவர் 2, 9க்கு பவர் 4. ஸோ சிம்பிளான ஒரு ஈஸியான வின்னிங் எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு நாள் வழக்கம் போல் தான் ஒரு நாள் கேப் விட்டுட்டாங்க. கண்டினியூவாக கடைசி இந்த போன மாதத்தோட கடைசி 3 நாள் பாருங்கள், இங்கே இருக்க 61 பார்த்தீங்கன்னா அப்படியே 16 வந்தது. இங்கே இருக்க 10 பார்த்தீங்கன்னாக்க 56, அதாவது 1க்கு பவர் 6, இந்த இடத்துல பாருங்கள் 1க்கு பவர் 6, 0க்கு பவர் 5ன்னு வந்திருந்தது. ஸோ ஒரு டைம் பவர் டைரெக்டாக வந்திருக்கு, அடுத்த டைம் பவரில் வந்திருக்கு, ஸோ அடுத்த டைம் டைரெக்டாக. ஸோ பார்த்திங்கன்னா 07 பார்த்திங்கன்னா அப்படியே 70 வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இந்த ஒரு மந்த்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் வந்திருக்கு. இது வந்து நானே பல டைம் மிஸ் பண்ணேன். இந்த மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா நானே சார்ட் வச்சு ஒரு டைமும் மார்க் பண்ண போல ஐயோ இத்தனை டைம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்றது எனக்கே தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்து பார்த்திங்கன்னா நானுமே மிஷின் நம்பர் வச்சு விட போகிறதில்ல. ஸோ நானுமே நெக்ஸ்ட் மந்த் இருந்து ஆல்ரெடி இந்த மாதம் விட்டுட்டேன், அதாவது ஏப்ரல் மாதம் விட்டுட்டேன். ஆனால் மே மந்த்து நான் கண்டிப்பாக விட போகிறதில்ல. டெய்லியும் மிஷின் நம்பர் வச்சு நோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு மிஷின் நம்பர் 2:30 மணிக்கு வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பர் வச்சு கெஸ்ஸிங் எடுத்து குரூப்புக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் 2:30 மணிக்கு மேலே என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் குரூப் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. 2:30 மணிக்கு மேலே நான் கெஸ்ஸிங் எடுத்து பொறுமையாக வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே 3 மணியே ஆகிடும். ஸோ அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. அந்த ஒரு ரீசனால தான் இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்கன்ற வழியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணி 3D எல்லாம் பெருசாக எடுக்க முடியாது. ஆனால் ஆல் போர்டியில் ஏபிபிசிஎஸ்சியோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உழைப்பாளர்கள் அனைவருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், ஸோ வழக்கம் போல தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.